இப்போ எதை எப்படி பார்க்குறேன்? தாவேகாவுடைய அந்த 108 தொகுதி வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவோட வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸ்பெஷலி என்னென்னா அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் 35 கட்சிக்கு எதிராக 2 கூட்டணிக்கு அதாவது 35 கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட்டு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைந்தது ஒரு ரொம்ப பெரிய இதுதான். ஏன்னா தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஸோ இது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது நாங்கள் இழந்த வாய்ப்புன்னு தான் என்ன நான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்க கூட்டணி வச்சிருந்தா 50 தொகுதிகள், ஒரு துணை முதலமைச்சர், 2 அமைச்சர்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது. தாவேகா அதை டிமாண்டும் பண்ணாங்க, ஆஃபர் பண்ணாங்க. வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு காங்கிரஸ் கட்சி ரொம்ப விரும்பினார். ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு விரும்பினார். ஆனா அது நடக்காம போறதுக்கு காரணம் என்ன சார்? காரணம் அதாவது நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு ஒரு 50 வருடத்துக்கு அப்புறம் ஒரு காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டில் பலப்படுத்துவதற்காக ஒரு பெரிய வாய்ப்பு ஒன்று வந்திருக்குது. அதனால் ஆகையால் இந்த கூட்டணி இது தாவேகாவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சிலர் இவங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்லேருந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சி, எங்களுக்கு நிறைய நிபந்தனைகள், பாராளுமன்றத்தில் சப்போர்ட் அந்த இதெல்லாம் வேறு இதெல்லாம் கூட இருந்துச்சு. அதனால காங்கிரஸ் கட்சி தலைமை இந்த மாதிரி திமுகவோட கூட்டணி கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. முடிவு எடுத்தது காங்கிரஸ் கட்சி என்னென்னா ஒரு ஜனநாயக கட்சி, எல்லாரும் அவங்க கருத்தை வைக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம். ஆனால் முடிவு எடுத்ததுக்கப்புறம் எல்லாம் அந்த முடிவை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் சொன்னார் வர அழுத்தங்கள், குறிப்பாக வந்து மாநில தலைவர் மற்றும் சிதம்பரம் இவங்க எல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து திமுகவோட நம்ம கூட்டணி போனோம் அப்படின்ட்டு அவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த கூட்டணி கண்டினியூ பண்றதுக்கு ட்ரை பண்ண வச்சாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. அதாவது இது பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருந்திருக்கலாம் ஏன் எந்த கூட்டணிக்கு போகணும் அப்படின்ற அந்த கருத்தை வச்சுருக்காங்க. சிலருக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம், ஆளுங்கட்சியோட உதவி தேவைப்பட்டிருக்கலாம், மற்ற சிலருக்கு கடந்த கால செஞ்ச அந்த ஞாபகத்துக்காக இந்த கூட்டணியை தொடங்கட்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருந்திருக்கலாம். நாங்கள் ஒரு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதற்காக இது ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து யாரோட சுயநலத்துக்கு வேண்டி காங்கிரஸ் ஒரு 5 இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அது சுயநலம்னா எல்லாருமே யாரு தாங்க சுயநலத்தில் பார்க்கல, எல்லாருமே சுயநலத்தை தானே பார்க்குறாங்க. ஆனால் இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சிக்கு இது நலனா இல்லை. காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்து விட்டது. ஏன்னா நான் திருப்பி அப்போ சொன்னதும் அதே தான் நான் இப்பவும் சொல்லுவேன். திரு ராகுல் காந்தியும் திரு விஜயும் சேர்ந்து பிரச்சாரம் செய்திருந்தாருன்னா நாங்கள் தமிழ்நாட்டிலும் சரி பாண்டிச்சேரியிலும் சரி நாங்கள் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். நாங்கள் அப்படி வெற்றி அடைந்திருந்தால் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, சவுத்தில் ஃபுல்லாக நாங்கள் காங்கிரஸ் இருந்திருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி இருந்திருக்கலாம். அந்த வாய்ப்பை இழந்து விட்டோம். இப்போ அந்த வாய்ப்பு இழந்து போயிடுச்சு. மீண்டும் அந்த வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு. விஜய்க்கு பெரும்பான்மை வராத ஒரு சூழ்நிலை இருக்கு, காங்கிரஸ்க்கு 5 எம்எல்ஏ இருக்கு. இப்போ என்ன டிசைட் பண்ண போறாங்க சார்? இனியாவது கரெக்டான முடிவு எடுப்பாங்களா? அதாவது இது வாய்ப்புன்னு நான் சொல்லக்கூடாது. வாய்ப்பு நீங்கள் இதை சொன்னீங்கன்னா மக்களின் வாக்கு தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இது என்ன தீர்ப்பு? மாற்றம் வேண்டும், அதுதான் தீர்ப்பு. இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு புதுமையான ஒரு அரசியல் வேண்டும். திரு விஜய் அவர்களுக்கு தான் இந்த ஓட்டு, அதில் சந்தேகமே கிடையாது. ஆகையால் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடாது. எல்லா கட்சியும் இந்த தீர்ப்பை மதிக்க வேண்டும். முதல்ல அவரோட கொள்கை என்ன? மதசார்பற்ற அரசியல், அதையும் மதிக்க வேண்டும். அதுக்காக தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்திருக்காங்க தாவேகாக்கு. அந்த கொள்கைக்கும் அந்த புதுமைக்கும் இந்த மாற்றத்துக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படி மதிப்பு கொடுத்துட்டு இது எப்படி அந்த அந்த இந்த தீர்ப்புக்கு நாங்கள் எப்படி ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலையில் தெரிவிக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி கொள்கை என்ன? மதசார்பற்ற அரசியல். திரு விஜய் என்ன சொல்கிறாரு? அவரோட கொள்கை எதிரி பாஜக.
எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக. ஸோ ஒரு கொள்கையில் எங்களுக்கு ஒன்றும் இது மாற்று கருத்தே இல்லை. அரசியல் கூட்டணின்றது வேற, கொள்கை கூட்டணின்றது வேற, அரசியல் கூட்டணின்றது வேற. ஆனால் கொள்கையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வேறு மாற்று கருத்து இல்லை.